பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தர இருக்கிறார். இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சரை பார்ப்பதற்காக சாலையிலும் ஏராளமான கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரம்பூரில் இன்று முதலமைச்சருக்கு 4 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 4 நிகழ்ச்சிகள்ல முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய வகையில திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். முதலமைச்சரான பிறகு தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பிறகு முதல் முறையாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் வருகை தர இருக்கிறார். முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தர இருக்கக்கூடிய முதலமைச்சரை வரவேற்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வரவேற்கும் விதமாகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக அந்த புனரமைப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த பணிகள் நிறைவடைந்து இன்று முதலமைச்சர் அந்த அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் அந்த அலுவலகத்திற்கு அருகிலேயே இ-சேவை மையமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இ-சேவை மையத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதனையும் முதலாவதாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகாக இ-சேவை மையத்தை திறந்து அதன் சேவைகளையும் தொடங்கி வைக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரை வரவேற்கக்கூடிய விதமாக நுழைவாயில்களில் மலர் தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு இ-சேவை மையத்தை திறந்து சேவைகளை தொடங்கி வைத்துவிட்டு அதன் பிறகாக 73,000 குடும்ப அட்டைகளை வழங்கக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக 73,000 புதிதாக குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்திருக்கக்கூடிய 73,000 நபர்களுக்கு இன்று குடும்ப அட்டையானது வழங்கப்பட இருக்கிறது. பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட 389 நபர்கள் புதிதாக குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இன்று முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய விழாவில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது. ரேஷன் பொருட்களும் வழங்கப்படுகிறது. அதனை முதலமைச்சர் இன்று ஒரு சிலருக்கு ரேஷன் பொருட்களை முதலமைச்சர் தன்னுடைய கைகளால் வழங்கவிருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டு அந்த ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தரக்கூடிய முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்துவிட்டு அதன் பிறகாக இந்த 73,000 நபர்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கக்கூடிய விழாவில் பங்கேற்று ஒரு சிலருக்கு குடும்ப அட்டைகளை தன் கையால் வழங்கிவிட்டு ரேஷன் பொருட்களையும் வழங்கவிருக்கிறார். அதன் பிறகாக பேருந்து பணிமனையை முதலமைச்சர் ஆய்வு செய்ய செல்ல இருக்கிறார். தற்பொழுது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வெளியே ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தர இருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.